ஹாய், குட் மார்னிங் எவ்ரிவன். அதான் எழுந்தேன். இன்றைக்கி சாட்டர்டே வீக்கெண்ட் ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு மேட்ச் டே. நம்ம 6:30 AM கிளம்பணும். டைம் இப்போது 5:59 AM ஆகுது. இன்னொரு 1/2 hour பசங்கள்லாம் வந்துடுவாங்க. கார் வந்துடும். நானும் கிளம்பணும். கிட்ட ரெடி பண்ணணும். நான் ரெடி ஆகிட்டேன். இப்போ கிட் பேக் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பேக் ரெடி பண்ணிவிட்டு வெளியே எடுத்துகிட்டு போக வேண்டியதான். எம்ஜி ஆல்ரெடி வெயிட் பண்ணிகிட்ருக்கான். வெளியே செட்டு வச்சாச்சு. ஷூ இருக்குது. ஒயிட்ஸு கிரவுண்டில் போகணுன்னு தான் போடணும். கேப்பு நம்ம கலர்ஸோட கேப் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். மைட்டி 11 கிரிக்கெட் கிளப். பாருங்க, தம்பி வந்து காலையிலே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஹாய்டா. மார்னிங். ஓப்பன் பண்ண வச்சிடலாம். உள்ள ஏற்கனவே கிட் பேக் அந்த பக்கம் இருக்கா, கொஞ்சம் எடு. இதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிடலாம். இன்னும் தானா கிட் பேக்கு இன்னும் ஒரு 2 கிட் பேக் வைக்கிற மாதிரி இருக்கும். ஆன் பண்ணிப்போம். இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போகிற இடம் மேக்னா இன்ஜினியரிங் காலேஜ். 20 kilometers வருமாடா? 20 kilometers ஃப்ரம் ஆவடி. ஸோ கிளம்பிட்டோம். போயிட்டே இருக்கோம். ஏர்லி மார்னிங்கே கொஞ்சம் அப்படியே எல்லோரும் பிஸியாக இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டீ பிரேக் போட்டால் தான் நல்லாயிருக்கும். சரி, ஏன்னா அதை சீக்கிரம் வந்துட்டோம், டைமுக்கு முன்னாடியே வந்துட்டோம். ஸோ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். ஏதாவது டீ கடை வெஞ்சு டீ கடை பார்த்தா ஓகே. டீ கடை பார்த்தாச்சு. மாமே நிறுத்துமாமே, டீ போடுவோம். ஒரு காஃபி எத்தனை டீ? 2 நார்மல் டீ, 3 நார்மல் டீனா, அப்புறம் ஒரு லெமன் டீ. ஒரு காஃபி, 3 நார்மல் டீ, ஒரு லெமன் டீனா. குட்டி பிளேயர் ஏதாவது ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கேடா இன்னைக்கு? எஸ். என்னது ஸ்ட்ராட்டஜி? என்னன்னா நான் வந்து கால் பாத்தீங்கன்னா நான் வந்து போனஸ் நிக்க வைக்கிறோம். பயங்கரமான பிளேயர். போன மேட்ச் வந்து இவரு போக வேணாம் நான் போறேன் அப்படின்னு சொல்லி போய் நான் டக் அவுட், இவர் நான் அவுட். எடுத்துவோம் ப்ரோ. ஸ்ட்ராட்டஜி என்னன்னா சூனிய வைக்கிறது. அதான் பேட்டிங் பண்ணா அவங்க சூனிய வைக்கிறது. நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்க? ஏய், நான் பண்ணனே, நீ முதல்ல எடுத்தியாடா? எம்ஜே இந்த பக்கம் ஓடக்கூடாது. எம்ஜே அந்த பக்கம் விட்டுரு. விசி ரெடி ஆகிட்டு இருக்காரு. என்ன பிளான் வச்சிருக்கீங்க வைஸ் கேப்டன்? போயிட்டு கிரவுண்ட்ல பார்த்து தூங்கலான் இருக்கேன். ஏன்டா ஆல்ரெடி அதை தானே பண்ணிட்டு இருக்கேன். என்ன மச்சான், டியூ ஃபேக்டராக இருக்குது. ஈரம் இருக்குல்ல? பிச்சில் ஈரம். அங்கே என்ன பிச்சு பார்த்துட்டியா நீ? பேட்டிங் எடுத்தால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பவர் பிளேயில் வந்து ரொம்ப ஸ்கோர் பண்ண முடியாது. யாருக்கு நேற்று ஆடி இருக்காங்களோ மேட்ச்சு? பவுலிங் எடுத்தால் பால் போயிடும். நேற்று ஆடி இருக்காங்களோ மச்சான்? ம், சிச்சுவேஷன் நான் சொல்லிட்டேன். என்ன டிசிஷன் எடுக்க போகிறேன்?
மச்சான் அதுதான் மச்சான் பார்ப்போம் முதல்ல நம்ம டாஸ் ஜெயிக்கணும்ல. டாஸ் தான் நம்மளை காலில் வாரிடுவோம் தெரியுமா. ஆ அதாவது நம்ம இந்த அளவுக்கு யோசிக்கிறத டாஸ் தோத்துட்டு அவங்க கையில் பொறுப்பை பிடிச்சிருவோம். மச்சான் ஆறு மச்சான் ஹார்டாக தான் இருக்குது. நல்ல டேவாக அமையணும் பார்ப்போம். சே போன மேட்ச் ஆ அந்த ஷாட்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் மச்சான். ஆ ஃபர்ஸ்ட் 6 வந்து 5 பேர் வெளியே இருக்கலாம். bowling. Thank you. பேர் என்ன? ஓகே. பவுண்டரி. வாங்கிக்கோங்க, கேட்டு வாங்கிக்கோங்க. டைம் லைட்லி கவரிங் லைக். Yes. Over. ஸ்கோர் 102. நானே தெரியுறேன். அஜய் 16 அப்படா 102 ஸ்கோர். இல்லையா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்கோர் பேசும். சொல்லு போயிடுது. உன மாதிரி ஃபேஸ் சீஸ் வச்சிட்டேன் மச்சான் இல்லை மச்சான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிச்சு. பசங்க பிரிச்சுட்டானுங்க. 242 டார்கெட் செட் பண்ணியிருக்கோம். நல்ல ஸ்கோரு. பசங்க எல்லாமே செம்மையாக ஆடி இருக்கானுங்க. செகண்ட் ஹாஃப் பார்ப்போம். இதே சொல்லுங்க. என்ன என்ன கிளப் கிழிச்சு? கீப்பிங்ல ஆளுக்கு பிரச்சனை இல்லை ஒன்றும் இல்ல. கை ஓவர் சைஸ்ல உள்ள எவனோ அவன் தான் இருப்பான். அவன் தான் நீவனா ஒரு நாள் என்ன முட்டில அடி வாங்கினான். அப்படி கிழிச்சிட்டான். இங்க பாரு ஓட்ட கிழிச்சிட்டான். பண்ணுவான். சரி 240 போய்ட பாத்தா 240ல நிக்காத. உள்ள வாங்க. சரி யாரும் கேமரா பார்க்காதீங்க. ஒரு ரன் அவுட் இருக்குடா அதில். இப்போ செகண்ட் ஹாஃப் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்மளாலே பாசிபிள்னா அவங்களாலையும் பாசிபிள் தான். சேஸ் பண்ணிட்டு வர ட்ரை பண்ணுவாங்க. ஓகே ஒன்றும் இல்லை. நம்ம எப்போவும் ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜி தான். இப்போ பவர் பிளே கன்சிடர் பண்ணாங்கன்னா 2 விக்கெட்டு இனிஷியலாக எடுப்போம். பேட்ஸ்மேனை பற்றி யார் பவரான பேட்ஸ்மேனா அது இதுன்னு எதுவும் யோசிக்க வேணாம். ஈஸியாக நம்ம விக்கெட் எடுப்போம். சரியா? ஓவர் த்ரோஸு அந்த கேட்ச் ட்ராப் வேணாம். ஏன்னா அவங்க சைடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்ச் ட்ராப்னால நம்ம நிறைய ரன் ஸ்கோர் பண்ணிக்கிட்டோம். அது செகண்ட் ஹாஃபில் வேணாம். சரியா? நம்ம இனிஷியலாக எக்ஸ்ட்ராஸ் வேணாம். ஓவர் த்ரோ எதுவுமே வேணாம்.
ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாமல் ரிலாக்ஸாக ஆடிட் பண்ணாலே நல்ல ஸ்கோர் தான், ஜெயிச்சு ஈஸியாக போயிட்டே இருக்கலாம். சரியா? ஓகே வெங்கட் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணு. டேபிள் ஏண்டா? தேங்க்யூ தேங்க்யூ. ஹார்ட் லக் ப்ரோ. குட் ஜாப் பாய்ஸ். ஃபோன் எடுக்கலாம் பாருங்க. அங்கர் போட்டது பிலிவர் திலீப் ப்ரோவா? சூப்பரா. எங்க இருந்தா? அங்க தான் அச்சனே. சூப்பரா. அரிசி பால் பொன்னி அங்க இருந்து இங்க அச்சனே. பேசிட்டு இல்லடா. நீங்க புடிப்பீங்கன்னு நினைக்கல. ப்ளே எத்தனை கால் மச்சான் வந்தது? கால் சதம் வரல. ஏய் சூப்பரா. ஃபர்ஸ்ட் ஒரு எத்தனை கால்? ரெண்டு கால் தான். தெரியலடா. ஏய் வாங்க பாய்ஸ். ஈஸியா ஆடுறாங்க. சூப்பரா போட்டு 100th விக்கெட், திலீப் 50th விக்கெட். விக்னேஷ் பால் மிஸ் ஆனது இருக்கு. டோர்னமென்ட்ல ஃபர்ஸ்ட் விக்கெட் தான். அப்படியே இருங்க. கண்ணா ரியாக்ஷன் கொடுத்தாங்க. அதுவே இல்ல. இந்த பேர் இருக்காங்க. 638 for 3 விக்கெட். பேட்டிங்ல பொன்னி ஒரே மூணா போகுது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் சொல்றேன். ரெண்டு பேரும் போங்க. நான் சொல்றேன். பாய்ஸ் பொன்னி சூப்பரா பொன்னி. Come on, Ponni. போனே சிரிக்கலாம் பாரு பொன்னி. போனே. Come on, Surya roommate. ஆதி சூப்பரா மச்சான் பொன்னி. ஏன் வண்டியில ஓட்ட வருது? ஏய் கப்பு காட்டு மச்சான். ஏய் இட்ஸ் நாட் அவர் ஸ்ட்ரென்த். என்னடா சொல்ற? சூப்பரா வெங்கட். கிரேட் கம்பேக். டயர்ட் ஃபேசஸ். சூர்யா பிஸியாக இருக்கீங்களா? மேட்ச் கொஞ்சம் ஏன்டா ஏன் ஃபீல் பண்ணுற? கைஸ் ஃபைனலாக மேட்ச்சை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ தான் வந்து சேர்ந்தோம். அதோ கிட் பேக்லாம் இறக்கி வச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உள்ளே போகணும். வீக்லி நம்ம வீடியோஸ் பாருங்கள். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.